எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 அதாவது நெட்வொர்க்கிங்கோட பேசிக் கமாண்ட்ஸு லைனக்ஸில் டோட்டலாக 5 கமாண்ட்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு கமாண்டு. டிசிபி டம்ப் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட். அதாவது டிசிபி மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், நம்ம எல்லாருக்கும் தெரியும். டம்ப் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது தான் ஒரு கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் எப்படி நெட்வொர்க் நடக்குது, நெட்வொர்க் நடக்கும்போது எப்படிலாம் வந்து டேட்டா மூவ் ஆகுது, அந்த டேட்டா மூவ் ஆகும்போது என்ன அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றது வந்து டிசிபி டம்பாக பார்க்கலாம். டிசிபினா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். டம்ப்ன்றது வந்து அது எந்த அளவுக்கு டம்ப் ஆகுது மீன்ஸ் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆகும்போது இல்லை டேட்டா கம்யூனிகேட் ஆகும்போது எந்த அளவுக்கு நெட்வொர்க் டம்ப் ஆகுது, இல்லாட்டி பேக்கேஜ் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு தான். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கேன். இட் இஸ் யூஸ் டு லிஸ்ட் ஆல் அவைலபிள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் தட் டிசிபி டம்ப் கேன் கேப்சர் பாக்கெட்ஸ். ஓகே, ஃப்ரம் எங்கே இதெல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் வந்து இது கேப்சர் பண்ணணும். யூஸ் டு கேப்சர் அண்ட் இன்ஸ்பெக்ட் நெட்வொர்க் டிராஃபிக்ஸு. ஸோ சிம்பிளாக பேசணுன்னாக்கா இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து லைனக்ஸில் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக நிற்கும் டேகு. நம்ம அதில் இந்த மாதிரி சூடோ டிசிபி டம்ப் -d. டிசிபி டம்பில் வந்து எக்கச்சக்கமான இதெல்லாம் இருக்குது. இந்த வித் ஸ்பெசிஃபிகேஷனு -d அப்படின்னு போட்டோம்னாக்கா என்னென்னலாம் இப்போதைக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் நடக்குது மீன்ஸ் பேக்கெட் ரிசீவிங்கு, பேக்கெட் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இங்கே பாருங்கள், WLOL, LO, ENI, ENP3S0, ப்ளூடூத் மானிட்டரு, என்ஃப்ளாகு, NFQ, ப்ளூடூத் 0 இப்படின்ற மாதிரியான இன்டர்ஃபேஸ்லாம் நடந்திருக்கு. இப்படின்ற மாதிரியான பேக்கெட்டு வந்து டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்காக இருக்குது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கலாம். அதுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த நெட்வொர்க்கிங் லைனக்ஸ் இதுதான். இந்த கமாண்டு தான் வந்து இந்த டிசிபி டம்ப். நெக்ஸ்ட் கமாண்டு நெட் ஸ்டாட். ஓகே, நெட் ஸ்டாட்ன்றது நெக்ஸ்ட்டு கமாண்ட், நெட்வொர்க்கிங் கமாண்டு. இந்த மாதிரி நம்ம நெட் ஸ்டாட்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து அதோட டேகு, லைனக்ஸோட டேகு. அதில் நெட் ஸ்டாட்டு நான் இப்போ கொடுத்துருவது -a அப்படின்னு கொடுத்துருக்கேன். -a மீன்ஸு என்னென்ன போர்ட்லாம் அவைலபிள்ஸு, அந்த போர்ட்டில் வந்து எதுலாம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசிபி போர்ட்டு. ஸோ இது டிசிபி போர்ட்டு. அந்த டிசிபி போர்ட்டில் லோக்கல் ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு போர்ட்டு 37180 அப்படின்ற போர்ட் வந்து நவ் இட் இஸ் லிசனிங். லிசனிங் மீன்ஸ் என்னன்னாக்கா இது வந்து இப்போ அவைலபிள் இருக்குது, அதாவது ஃப்ரீயாக இருக்குது. வேறு ஏதாவது கம்ப்யூட்டரில் இருந்து டேட்டா வந்துச்சுனாக்கா இந்த போர்ட் வழியாக, இந்த டோர் வழியாக இது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கும், இல்லை டேட்டாவை சென்டும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதான் மீனிங் தான் இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது வேறு இந்த டிசிபி, இந்த டிசிபியில் இந்த நம்பர் லைக் 42126 அப்படின்ற நம்பர் இது பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட். இது எஸ்டாப்ளிஷ் என்னவா இருக்குனாக்கா இந்த மாதிரியான ஐபி கூட, இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் கூட வந்து இது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்ட் வந்து ஃப்ரீ கிடையாது, இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம இதில் மீனிங் புரியணும். ஸோ அதான் பர்பஸ். நெட் ஸ்டாட் -n மீன்ஸ் இப்போ கரண்ட்லி நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன போர்ட்லாம் இருக்குது, அந்த போர்ட்லாம் வந்து இதெல்லாம் என்னென்ன போர்ட்லாம் இருக்குது, அந்த போர்ட் இதெல்லாம் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது, எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. லிசனிங்னா ஃப்ரீயாக இருக்குது, எஸ்டாப்ளிஷ்னா கனெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்றது தான் வந்து இந்த பர்பஸ். நெட் ஸ்டாட்ன்ற கமாண்ட் பர்பஸ். இதை போட்டு நம்ம இந்த டிஸ்பிளே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்கலாம். இந்த நெட் ஸ்டாண்ட் டைப் பண்ணி இதில் தெரிஞ்சிக்கலாம். தேர்டு கமாண்டு ifconfig. ifconfig இது லைனக்ஸோட டேகு, அதாவது டெர்மினல் டேகு. அந்த டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேக்கு நேராக வந்து ifconfig அப்படின்ற கமாண்டை டைப் பண்ணி என்டர் கொடுத்தாக்கா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். டாக்கர் 0, ENPLS, இன்னும் நிறையலாம் இருக்குது, PLS 0லாம் இருக்குது. இப்போ டாக்கர் 0வில் வர்றது நான் இந்த ரெண்டு மட்டும் ஏன் மெயினாக காமிச்சிருக்கேனாக்கா, டாக்கர் 0வில் வர்ற இந்த ஐநெட் அப்படின்றது தான் வந்து இந்த கம்ப்யூட்டரோட லோக்கல் ஐபி அட்ரஸ். இந்த 172.17.0.1 லோக்கல் ஐபி அட்ரஸ். இதோட மாஸ்க்கு 255.255.0.0 அப்படின்றது தான் இதில் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் இன்னும் மாஸ்க் அதெல்லாம் தெரியணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இது பார்த்துக்கலாம். ஓகே, அண்டு ENPLS அப்படின்றதுல இங்கே ஒரு ஐநெட்னு இருக்கும். இந்த ஐநெட் மீன்ஸு ஐபி அட்ரஸ், அதாவது இன்டர்நெட் நம்மளுக்கு வருது. அந்த இன்டர்நெட் வர்றது வந்து எந்த ஐபி அட்ரஸ் வழியாக வருது அப்படின்றதுக்கான ஐபி அட்ரஸ் தான். ஒரு கம்ப்யூட்டரில் வந்து 2 ஐபி அட்ரஸ் பாசிபிள் இருக்குது. ஆனால் அந்த 2 ஐபின்னு சொல்கிறத விட எப்படி சொல்லலாம், ஒரு லோக்கல் ஐபி அட்ரஸ், ஒரு இன்டர்நெட் ஐபி அட்ரஸ் சொல்லலாம். எல்லா கம்ப்யூட்டரும் கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் இதோட மாஸ்க்கும் வந்து சப்நெட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்க் வந்து 255.255.248.0.
ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டரோட லோக்கல் ஐபி அண்ட் இன்டர்நெட் ஐபியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கமாண்ட் ifconfig. இதை டைப் பண்ணி நம்ம என்டர் கொடுத்தோம்னா இந்த டீல்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் கமாண்ட் nslookup. ஸோ nslookup-ன்றதோட பர்பஸ் என்ன, உதாரணத்துக்கு google.com இருக்குது. ஸோ nslookup google.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தாக்கா கூகுளோட சர்வர் அட்ரஸ் நமக்கு காமிச்சிடும். இந்த மாதிரி இதோ இங்கே கீழே google.com அதோட ஐபி அட்ரஸ் நமக்கு காமிச்சிடும். 142.251.223.174 அப்படின்றது வந்து ஐபி அட்ரஸ் காமிக்கும். ஸோ இதுதான் பர்பஸ். nslookup-ஓட பர்பஸ் இது. இதில் வேறு எதாவது நமக்கு தேவை google.com இல்லை, அதுக்கு பதிலாக வேறு என்ன .com அப்படின்றது நம்ம டைப் பண்ணோம்னாக்கா அதோட ஐபி அட்ரஸ் நமக்கு காமிக்கும். இந்த மாதிரி ஒரு டிஎன்எஸோட இல்லை ஒரு வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை பார்க்கணுன்னாக்கா nslookup அப்படின்றத போட்டு பார்க்கலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த கமாண்ட். இது லாஸ்ட் கமாண்ட் ட்ரேஸ் ரூட். ட்ரேஸ் ரூட்டோட பர்பஸ் என்ன பார்ப்போம். ஸோ சேம் லைனக்ஸ் டேகு கமாண்டு ட்ரேஸ் ரூட் கமாண்டு டைப் பண்ணிட்டு அகைன் google.com அப்படி டைப் பண்ணி பார்த்தோம்னா google.comன்றது வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வர், லேண்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற சர்வர் அது நேராக அங்கே நம்மளுக்கு வந்து கனெக்ட் போயிடாது. அது நம்பர் ஆஃப் நோட்ஸை வந்து கிராஸ் ஆகி தான் போகும். அது என்னென்ன மாதிரி நோட்ஸ், அது என்னென்ன ஐபி அட்ரஸ் அப்படின்ற டோட்டல் லிஸ்ட்டு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும் தான் இந்த ட்ரேஸ் ரூட்டுன்ட்டு. அங்கே தான் இந்த ட்ரேஸ் ரூட் ரெண்டாக பிரித்து பார்க்கணும். ட்ரேஸ்ன்ற தனி வார்த்தை, ரூட்டுன்ற தனியாக வார்த்தை. ஸோ ட்ரேஸ் ரூட் அப்படின்னு தனியாக பார்க்கணும். ஸோ இது வந்து நம்மளோட வழியை வந்து ட்ராக் பண்ணி கொடுக்கும், ட்ரேஸ் பண்ணி கொடுக்கும், ரூட்டை ட்ரேஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இருக்கிற கம்ப்யூட்டர்லேருந்து அப்படியே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இருக்கிற கம்ப்யூட்டரோட நெக்ஸ்ட் நோடுன்னு வச்சுப்போம். நம்ம கம்ப்யூட்டர் நம்மளோட நெக்ஸ்ட் நோடுன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்த நோடு, அதுக்கு அடுத்த நோடு வழியாக, அதுக்கு அடுத்த நோடு வழியாக, அடுத்த நோடு வழியாக இருந்தால் கடைசியாக தான் இங்கே இருந்த நோட்டில் போய் இதுதான் google.com சர்வர்னு போய் அதை பிங் பண்ணி அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ டீட்டெயில் காமிக்கும். ஸோ வழியை காமிக்கிறதோட பர்பஸ் தான் வந்து ட்ரேஸ் ரூட். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பெனிஃபிட் தான். இந்த 5 கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுட்டு வச்சது தான். 1 டிசிபி டம்ப்பு, 2 நெட்வொர்க் ஸ்டாட்டிக்ஸ் நெட் ஸ்டாட்டு, 3 ifconfig லோக்கல் ஐபி அட்ரஸ் அண்டு இன்டர்நெட் ஐபி அட்ரஸ்ஸு, nslookup-ன்றது வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை டொமைன் நேம் சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரூட்டு ட்ரேஸ் ரூட்டுன்றது வந்து ஐபி அட்ரஸ் அந்த டொமைன் நேமோட இப்போ google.com-ஓட ரூட்டை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரியான 5 கமெண்ட் உள்ளது தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் பர்பஸ்.